ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் கிடச்சிருக்குதுங்க. 1 கிலோ அளவுக்கு கேசரி கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஆர்டர் விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. முதல்ல அதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி ரெடி பண்ணிக்கலாம். கூடவே கேசரிக்கு தேவையான தண்ணியை ஒரு அடுப்பில் போட்டுடலாம். அது காஞ்சிட்ருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் 1 கிலோ அளவுக்கு கேசரி வேகிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயும் நெய்யும் காஞ்சி வரட்டங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா கேசரிக்கு தேவையான முந்திரி திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி அதிகமாகவும் திராட்சை கம்மியாக நான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக ஆகி வரட்டும். திராட்சை நல்லா உப்பி வரட்டங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துருக்கிற ரவையை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சின்ன ரவையாக இருந்தாலும் பெரிய ரவையாக இருந்தாலும் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. ரவையும் நல்லா வறுபட்டு வரட்டும். சரியாக வறுக்காமல் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா கேசரி பிசு பிசுப்பாகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொரிஞ்சி வர மாதிரி ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருக்கு. கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும், அப்புறம் கருத்து போய்டும் ரவலாம். இப்போது தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இதுக்கு தேவையான கேசரி பவுடரை சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்து ரவையோடு சேர்த்துற வேண்டியது தான். 1 பங்கு ரவைக்கு நான் 3 பங்கு அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். கரெக்டாக இருக்கும். இந்த அளவு தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டியாகாமல் நல்லாவே இருக்கும். இப்போது கொதித்த தண்ணி எடுத்து இந்த ரவையோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கைவிடாமல் கலந்து விடணும். அப்போ தான் நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டு கட்டிகள் படாமல் நல்லா வெந்து வரும். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை எந்த அளவுக்கு நம்ம ரவை எடுத்துருக்குறோமோ அந்த அளவுக்கு 2 பங்கு சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் அளவு ரவைனாக்கா 2 கப் அளவு சர்க்கரை சரியாக இருக்கும். நான் எப்போவுமே 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துப்பேன். அதுவே கரெக்டாக இருக்கும். இது நம்ம ஆர்டர் வாங்கி செஞ்சு தர்றதுனால 2 பங்கு அளவு சர்க்கரை போட்டு நல்லாவே செஞ்சு கொடுத்துருக்குறேன். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். எப்போவுமே சர்க்கரை சேர்க்கும்பொழுது அடுப்பு நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்பேன். அப்போ தான் கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. அதுக்காக வேண்டி லோ ஃப்ளேமே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவேன். பாருங்கள், இப்படி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கலந்து விடும்பொழுது கட்டிகள் எதுவும் படாமல் நல்லா கலந்து வந்துடும். இப்போ முழுமையாக கலந்து வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சுருந்துட்டு இறக்கிட வேண்டியது தான். அருமையான கேசரி ரெடி பண்ணிட்டோம். இது கோவிலுக்கு போகிறதுக்காக அவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய முதல் ஆர்டரே கோவிலுக்கு போகிற ஆர்டராக இருக்குது. கோவில் பிரசாதம் செய்கிறதுனாலே ஒரு தனி சந்தோஷம்தாங்க. இவங்க கேசரி மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டாங்க. சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகிட்டு நல்லா கலந்து வந்துடுச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்க்கறது மூலமாக ரொம்ப அருமையாக இருக்கும் கேசரி. இது ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அவ்வளோதான், அருமையான கேசரி ரெடி பண்ணிட்டோம். இப்போது கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்து இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொடுத்துட வேண்டியதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் கேசரி எப்படி செய்கிறதுன்ற வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போது கேசரியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. அருமையான கேசரி ரெடி பண்ணியாச்சு. கோவில் பிரசாதத்தை இப்போ மூடி போட்டு மூடி கொடுத்து அனுப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.